ஜனாதிபதி ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வந்து மனதை கல்லாக்கி கொண்டு செலவு வருமே, தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளுமா, இது வீண் செலவாயிற்று, இந்த கருத்தை எல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். தேர்ந்தெடுக்க வேண்டும், என் முதலமைச்சர் யார் என்கிற முடிவை தமிழ்நாட்டு மக்கள் கையிலே தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. அதற்கு ஒரே வழி மறு தேர்தல் தான் என்று சொன்னால் அந்த மறு தேர்தலை ஒரு க்ஷணமும் தாமதிக்காமல் மேன்மைமிகு கவர்னர் அவர்கள் ஜனாதிபதிக்கு தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. உடனடியாக தமிழகத்திலே ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரப்பட வேண்டும். சட்டம் ஒழுங்கு தெளிவாக இருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இங்கே செல்வதா அங்கே செல்வதா, இவர் சொல்வதை கேட்பதா அவர் சொல்வதை கேட்பதெல்லாம் இல்லாமல் இதை செய்தால் திரு OPS அவர்களுக்கும் தான் உண்மையான அதிமுக என்று காட்டுவதற்கான பலமும் வந்துவிடும், அவருக்கு அந்த சக்தியும் வந்துவிடும். இதுதான் என்னுடைய கருத்து. சில அரசியல்வாதிகளை நான் நீண்ட காலமாக என்னுடைய அனுபவத்திலே நீண்ட காலமாக நான் பல அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறேன். வீரமணி அவர்களை நானும் நேராக சந்தித்து கூட பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வருகிற கருத்தை எல்லாம் பார்க்கிற போது, அரசியல்வாதிகளை சொல்லுகிற கருத்தை எல்லாம் பார்க்கிற போது, அவர்கள் சொல்லுகிற ஆழம், அழுத்தம், அகலம், நீளம் கண்டுபிடிச்சிங்களா? எல்லாரும் தெரியல, பொட்டியோட சைஸை பொறுத்து வார்த்தைகள் வரும். அகலம் நீளம் என்று சொல்கிறேன். அதுக்காக இந்த ஒருவேளை நேற்று கூட நான் கேள்விப்பட்டேன், எம்எல்ஏக்களை விலை பேசத்தான் அங்கே ஒரு குழு சென்றது என்று சொன்னார்கள். விலையும் பேசி, அந்த விலையும் எனக்கு தெரியும், எவ்வளவு சொன்னார்கள் என்பதையும் என்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னோடு பேசிய போது கலந்து பேசிக் கொண்டார்கள். மொத்தமாக இந்த அழிவு நடப்பது வேண்டுமா அல்லது தேர்ந்தெடுக்கிற முழு உரிமையை மக்களுக்கு தர வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. வீரமணி போன்றவருடைய எதற்காக அவர் ஒரு அணியை சார்ந்து திடீரென்று பேசுகிறார்? போன வாரம் வரைக்கும் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த வாரம் வேற மாதிரி பேசுறாங்க. இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதியோட நாக்கை எல்லாம் பார்க்கிற போது வாய்க்குள் தான் நாக்கு இருக்கிறது, ஆனால் நாக்குக்கு ஒரு வாய் இருந்தா அது வாயை திட்ட ஆரம்பித்து விடும். ஒரு மாவட்டத்தில் ஒரு பொறுப்பில் இருந்தார், அவருக்கு யார் எதிரியோ அவர் கொண்டிருக்கிறார். இப்போது அதாவது விழுப்புரம் மாவட்டத்திலே சி.வி. சண்முகம் சொன்னால் அவருக்கு எதிரியாக இருப்பவர் லட்சுமணன், அவர் வருகிறார். இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒருவர் இருந்தார் சொன்னால் அவர் எதிராக இருப்பவர் முனுசாமி வருகிறார். இப்படி எதிரிகளாக வருகிற போது அந்த கட்சியினுடைய பலத்தை, உண்மையான பலத்தை யார் நிரூபிக்க போகிறார் என்ற விஷயம் எனக்கு புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக மிக கடினமான நிலை யாருக்கு என்று சொன்னால் அரசாங்க அதிகாரிகளுக்கு, மேன்மைமிகு ஆளுநர் அவர்களுக்கு. எப்படி ஒரு முடிவை எடுப்பது? மக்களுடைய விருப்பம் ஒரு புறம் இருக்கிறது, இன்னொரு புறம் பார்த்தால் சட்டப்படி எனக்கு பலம் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு விஷயம். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது அவர் சுதந்திரமாக இல்லை என்பதெல்லாம் ஊடகத்திலே நானும் பார்க்கிறேன், நானும் பேசினேன். நிறைய பேரோடு தொடர்பு கொள்ள முடிந்த அனைவரோடும் நானும் பேசினேன். இப்படி இருக்கிற பொழுது இன்றைக்கு ஒருவேளை ஆளுநர் அவர்கள் OPS அவர்களை பலத்தை நிரூபியுங்கள் என்று ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அவர் எப்படி நிரூபிக்கப் போகிறார்? குறைந்தபட்சம் அவருக்கு வலுவான இடம் கிடைக்குமா என்பது தெரியாது. மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிற தலைவர் வேண்டுமா அல்லது அந்த பொறுப்பை மக்கள் கையிலே தர வேண்டுமா? மக்கள் கையிலே தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. நான் பேசிய இளைஞர் சமுதாயம், இளைஞரோடு பேசிய போது அந்த வாய்ப்பை மீண்டும் மக்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. இப்படி ஒரு சங்கடம் நாட்டு வாக்களித்த மக்களுக்கும் இருக்கிறது. அதிமுகவை தேர்ந்தெடுத்தது தமிழ்நாட்டு மக்கள், அது அம்மாவின் இறப்போடு மறைந்து விட்டது. உண்மை சொல்ல போனால் மீண்டும் ஒரு ஆட்சி வந்தால் என்னை பொறுத்தவரை மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதுதான் ஜனநாயக முறை என்கிற அடிப்படையிலே. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.